ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? டியூஸ்டேவோட மார்னிங் vlog பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்னுடைய ஃபேவரட் காஃபி குடிச்சு தான் என்னோடய டே ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் லஞ்ச் பேக் பண்ணணும். ஸோ சாப்பாடும் பக்கத்தில் எக்கும் பாயில் பண்ண போட்டுட்டேன். இது ரெண்டும் ரெடி ஆகிற கேப்பில் குழம்புக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். காரக்குழம்பு வச்சுட்டு சவுச்சவு பொரியல் அவ்வளோதான். டைம் இருந்துச்சுன்னா அப்பளம் போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சாதமும் வெந்துருச்சு. சாதம் வெந்துட்டோடனே சைட் பை சைட் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். முட்டையும் வெந்துட்டதால் பக்கத்தில் பொரியலும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தோடனே அவருக்கு ஸ்ப்ரவுட்ஸும் ஒரு வேக வச்ச முட்டையை மட்டும் கொடுத்துட்டேன். அவரும் சாப்பிட்டுட்டு ரெடியாக போயிட்டார். எப்போவுமே நான் அவர் குளிக்கும் போது தான் இட்லி ஊற்றணும், தோசை ஊற்றணும், அப்போ தான் ஊற்றுவேன். அவர் குளிச்சுட்டு வந்தோடனே சூடாக ரெடி ஆகிடும். ஆனால் இன்றைக்கி அவருக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால இட்லியும் சேர்த்தே எனக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த சவுச்சவு பொரியலில் மல்லாட்டை காஞ்ச மிளகாயை கொரகொரன்னு அரைச்சி தேங்காவை துருவி சேர்த்து போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் டைம் இல்லாததால் அரைச்சி சேர்த்துட்டேன். சைட் பை சைட் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இட்லி துணி மாற்றிட்டேன். அப்புறம் அவருக்கு இட்லியும் லஞ்சு கப்பில் பேக் பண்ணிவிட்டு குழம்பு ஒரே கப்பில் ஊற்றிட்டேன். காலைக்கும் மத்தியானத்துக்கும் பொரியல் எல்லாத்தையுமே கேரட் கப்பில் பேக் பண்ணி அவருக்கும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். கபிலாவுக்கு தனியாக எப்போவுமே குழம்பு கொடுக்க மாட்டேன், கிண்டி தான் கொடுத்து அனுப்புவேன். ஸோ அவனுக்கும் லஞ்சு பேக் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே ஆர்யா அப்பாவும் கிளம்பிட்டாரு. கபிலாவை எப்போவுமே அவங்க தாத்தா தான் கூட்டிகிட்டு போவார். ஈவினிங் அவன் நடந்து வந்துடுவான். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான மினி vlog. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.